கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த மாலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய பெரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அடிக்கடி தியானிக்கிற ஒரு பகுதி தான். அதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சத்தின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மற்றவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பொதுவாக நாம் வாசித்த இந்த பகுதியில் அநேக காரியங்கள் நமக்கு அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் நமக்கு செய்திருக்கிற அந்த நன்மைகள், அது எவ்வளவு நன்மைகளை நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் அங்கே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்க முடியும். அதே சமயத்தில் நம்முடைய நிலைமை இன்னது என்றும் அந்த பகுதியில் பவுல் நமக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு என்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டாலும் முதல் 3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக அங்கே இருந்தோம், நம்முடைய நிலைமை என்ன என்பதை அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய நிலைமையை குறித்து முதலில் பார்த்து அதுக்கப்புறம் தேவனுடைய நமக்கு பாராட்டின அந்த கிருபைகளை நாம் பார்ப்போம். முதலாவது பார்க்கும் பொழுது அங்கே எபேசியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லும் பொழுது மரித்தவர்களாக நாம் காணப்பட்டோம். அங்கே நம்முடைய நிலைமையை குறித்து வேதத்தில் அநேக இடங்களிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அங்கே எபேசியரில் சொல்லும் பொழுது நாம் மரித்து கிடந்தோம். அதாவது மரித்து கிடந்தோம் என்று அங்கே சொல்லும் பொழுது செயலற்றவர்களாய், இல்லை எதையும் நாம் செய்ய முடியாதவர்களாய், அதை திரும்ப அவர் அநேக பகுதியில் அங்கே அதை விளக்கி கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். அங்கே மரித்து போன நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை அங்கே காணப்பட்டது என்பதை தான் அங்கே நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். அங்கே மரணம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பிரிவு. நம்மை விட்டு அங்கே பிரிந்திருக்கிறார்கள், பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரிடத்தை திரும்ப என்ன செய்ய முடியாது, நம்ம பேச முடியாது. மரித்து போன ஒரு மனுஷனிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, திரும்பவும் எதையும் நம்ம எதையும் பேச முடியாது, அவர் எதையும் செய்ய முடியாது. அவர் செயலற்ற நிலைமையில அந்த சரீரம் இருக்கும், எதையும் அதால் செய்ய முடியாது. அதை ஒப்பிட்டு தான் நம்முடைய வாழ்க்கையை அங்கே பவுல் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது எந்த நிலைமையில நாம் தேவனை விட்டு நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மிடத்துல தேவன் இல்லை, நம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த பாவம் இந்த உலகத்திற்குள்ளாக பிரவேசித்தது, அங்கே ஆதி பெற்றோராகிய ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளுமாக அங்கே இந்த பாவம் அங்கே பிரவேசித்த பொழுது அங்கே தேவன் செய்த காரியம் என்ன, தேவன் அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து அங்கே அப்புறப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறார்கள். தேவனை விட்டு அவர்கள் அவங்க பிரிக்கப்பட்டதை பார்க்கிறோம்.
அவர்கள் அங்கே நாள்தோறும் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு கூட அவர்கள் சம்பாஷித்து கொண்டு வந்தார்கள், உலாவினார்கள், தேவன் அவர்களோடு கூட பேசினார் என்று சொல்லி எல்லாம் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த நிலைமையிலிருந்து அங்கே மனுஷன் பிரிக்கப்பட்டான். இதை தான் அங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே நாம் என்ன செய்தோம், மரித்து கிடந்தோம் என்று சொல்லி அவர் நமக்கு அங்கே நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். மரித்து கிடந்தோம், நம்முடைய நிலைமை அதுவாக தான் அங்கே செத்த நிலைமையிலே நம்முடைய நிலைமை இருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஒரு சபைக்கு எழுதும் பொழுதும் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இங்கே அந்த சபையை குறித்து சொல்லும் பொழுது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உயிருள்ளவன் என்று அங்கே எண்ணப்பட்டும் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அவனுடைய நிலைமை எப்படி? அங்கே உயிருள்ளவன் தான், ஆனால் அவனுடைய நிலைமை என்ன? அவன் செத்தவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அந்த சர்தையின் சபைக்கு எழுதும் பொழுது அந்த சபையை குறித்து விதமாக அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நிலைமையில்தான் நம்முடைய நிலைமையும் அங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அங்கே 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் என்று சொல்லுவார். முதல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த உலகத்தினுடைய வழக்கத்திற்கு ஏற்ற நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்றார். இந்த உலகம் எதையெல்லாம் செய்கிறதோ அதையெல்லாம் நாமும் செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட்டோம். உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். அங்கே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து பிரபுவாகிய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் அங்கே நடந்து கொண்டோம் என்று சொல்லி அங்கு சத்ருவனுடைய சாத்தானுடைய செயல்களை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட்டோம். அவன் விரும்புகிறதை நாம் செய்யக்கூடியவர்களாய் நாம் இருந்தோம். அதாவது சாத்தானுடைய பிடியிலே நாம் காணப்பட்டோம். அவன் விரும்புகிறதை செய்யக்கூடியவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி அங்கே பவுல் நமக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். இல்லை, ஆண்டவரை அறியாதவர்கள் எப்படி இந்த உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய நிலைமை அங்கே இவ்விதமாய் சாத்தானுடைய செயல்களிலே இல்லை அவன் ஆட்டுவிக்கிற பிரகாரம் ஆடக்கூடியவர்களாய் தான் நாம் காணப்பட்டோம். நம்முடைய நிலைமை அதுவாகத்தான் அங்கே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே அநேக காரியங்களை குறித்து சொல்லலாம். நம்முடைய நிலைமை இதுவாக தான் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி அங்கே சாத்தானுடைய அந்த நிலைமையிலே அங்கே அவன் செய்கிற சகல காரியங்களையும் நாம் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். என்ன அங்கே சாத்தானுடைய கிரியைகள், அவனுடைய நிலைமை என்ன, இல்லை மாம்சத்தினுடைய அந்த கிரியைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-20 வாசிப்போம். வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், 21 பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே மாம்சத்தினுடைய கிரியைகள் அது எவ்வளவு அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக பாவ காரியங்கள், பாவ செயல்கள் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் தான் மாம்சத்திற்கு ஏற்ற நிலைமை, இல்லை அந்த சத்ருவனுடைய சாத்தானுடைய செயல்களாக அவைகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவைகளிலே அங்கே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாய் நடந்தவர்களாய் நாம் காணப்பட்டோம்.
அங்கே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நாம் மரித்தவர்களாய் இருந்தோம். இந்த உலகத்தின்படி செய்யக்கூடியவர்களாய் நாம் காணப்பட்டோம். சத்துருவனுடைய அந்த செயல்களை செய்யக்கூடியவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே 3வது வசனத்திலே அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்தோம். நம்முடைய மாம்ச இச்சையின்படி கலாத்தியர்களை வாசித்தது போல நம்முடைய மாம்ச இச்சையின்படி நாம் நடந்தோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்தோம். நமக்கு என்ன விருப்பமோ அதை நாம் செய்யக்கூடியவர்களாய் நாம் காணப்பட்டோம். நம்முடைய மாம்சம் எதை விரும்பினது, நம்முடைய மனசு எதை விரும்பினது, அதை செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று சொல்லி அங்கே பவுல் நமக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய முன்னான வாழ்க்கை இவ்விதமாக காணப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப இப்பொழுது இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேணும், நினைப்பூட்டி கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்? நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். அடிக்கடி இந்த பதத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம். நம்முடைய மாம்சம் நினைத்ததை நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நம்முடைய மனசு நினைச்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன செய்யறோம்? மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்யறோமா, செய்யலையா? செய்யறோமா? பதிலே இல்லை. அப்போ இவைகளில் இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்றோம். பாவிகளுக்குள்ளான நிலைமை இதுவாக தான் அங்கே காணப்பட்டது என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறார். நம்முடைய நிலைமை இதுதான் என்று சொல்லி அங்கே அநேக காரியங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த நிலைமையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் எதை விரும்பி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? எதுவும் விருப்பம் இல்லாமல் செய்ய முடியாது. எதையும் விருப்பம் இல்லாமல், நம்முடைய அனுமதி இல்லாமல் எதையும் இந்த உலகத்திலே நாம் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நாம் செய்ய முடியாது. அப்ப நம்முடைய நிலைமையிலே நம்முடைய மாம்சம் விரும்புகிறதை நாம் செய்கிறோமா? அப்ப இன்னொன்னு என்ன இருக்கு? இன்னொரு விருப்பம் இருக்கு, அது சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு மாம்சத்தின் விருப்பத்தை செய்யணும், இன்னொன்னு ஆவிக்கு ஏற்றபடியிலே தேவன் விரும்புகிறபடி நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதே வசனத்தில் பார்க்கும் பொழுது நாம் 10வது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். நம்ம எதை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இவைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தால் நாம் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதை தான் அங்கு நமக்கு பவுல் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்க எழுதி கொண்டே வருகிறவர் பின்னான பகுதியில் வரும்பொழுது நமக்கு அதை நினைப்பூட்டுகிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த நிலைமையிலே நாம் இருந்த நம்மை இந்த நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை அங்கே மாற்றியிருக்கிறார். எந்த நிலைமையிலே இருந்தோம்? மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட்டோம். அவைகளை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். மாம்சம் அநேக தீய காரியங்களை நினைக்கக்கூடியதாக அங்கே இருக்கிறது. மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இந்த உலகத்திலே நமக்கு போராட்டம் இருக்கிறது. நம்ம எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நம்முடைய மாம்சம் என்ன செய்யும்? பல விதத்திலே நமக்கு அது ஒத்துக்கொள்ளாத, ஒத்து போகாத நிலைமைகளை பார்க்க முடியும். சீக்கிரம் எழும்பி நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்குதான் நம்முடைய சரீரம் என்ன செய்யும்? நல்லா தூக்கத்துக்கு அது கேட்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். எதை நம்ம சீக்கிரமா ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியேறணும்னா அன்னைக்குதான் ஏதாவது நம்முடைய சரீரத்தில்
நமக்கு சரீரம் சில காரியங்களை நமக்கு கட்டளையிடும். அப்ப இவை ஒரு சாதாரண காரியத்தை கூட நம்முடைய மாம்சம் அங்கே நமக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே தடை செய்யக்கூடியதாக அவைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே நம்முடைய அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே ஏற்றுக்கொள்ளாதவருடைய நிலைமை அங்கே இதுவாக தான் இருக்கிறது என்பதை நமக்கு அங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. இந்த நிலைமையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. அங்கே இந்த நிலைமையிலே இருந்த நமக்கு தான் ஆண்டவர் அங்கே பாராட்டி இருக்கிற அந்த கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் நமக்கு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாம்சத்தின்படி நாம் நடந்தோம், நாம் மரித்தவர்களாய் இருந்தோம், செத்தவர்களாய் இருந்தோம், சத்துருனுடைய செயலுக்கு நாம் துணை போகக்கூடியவர்களாய், அவன் விரும்பினதை செய்யக்கூடியவர்களாய் நாம் காணப்பட்டோம். ஆனால் அந்த நிலைமையிலே இருந்த நமக்கு தேவன் பாராட்டி இருக்கிற அது கிருபை, அது பெரியது. அப்ப என்ன கிருபையை நமக்கு ஆண்டவர் அங்கே பாராட்டி இருக்கிறார்? முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அங்கே மரித்தவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்து இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை, அவர் நம்மை அங்கே உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பாராட்டின பெரிய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே செத்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். விதத்தில் அநேக காரியங்கள் அதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:13 வாசிப்போம். கொலோசியர் 2:13. உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலாலே மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களில் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. இங்கே போல் எழுதும்போது சொல்லுகிறார், மரித்தவராய் இருந்த உங்களையும் மாம்ச உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்சம் விருத்த சேதனம் இல்லாமையிலையும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட அங்கே உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு நம்முடைய செத்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே ஆண்டவர் அந்த ஜீவனை குறித்து சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஜீவனையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து நமக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே ஆண்டவர் அந்த காரியங்களை சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். சில வசனங்களை மாத்திரம் வேணும் நம்ம வாசிப்போம். யோவான் 11:25-26 வாசி. யோவான் அங்கே ஆண்டவர் சொல்லும் போது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அங்கே என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பார் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் கிடந்த நம்மை ஆண்டவர் அங்கே உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 10:10 வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கேயும் நானே வாசிப்போம். அங்கே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். நம்மை உயிர்ப்பிக்கிறவர் அவர்தான். நமக்கு ஜீவனை தந்திருக்கிறவர் அவர்தான். நம்மை அங்கே மரித்து கிடந்த நம்மை ஆண்டவர் அங்கே உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜீவனை நமக்கு தரக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3:4 வசனத்தை வாசிப்போம். இங்கே முதல் 3 வசனங்களை வாசி. முதல் 3 வசனங்களை சேர்த்து வாசி. கிறிஸ்துவுடன் கூட
எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இங்கே நம்முடைய ஜீவன் அங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் அங்கே தேவனுக்குள்ளாக அங்கே மறைந்திருக்கிறது. அவர் வெளிப்படும் பொழுது அந்த ஜீவன் என்ன செய்யும்? நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே அங்கே வெளிப்படுவீர்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நமக்கு ஜீவனை தரக்கூடியவராக, அங்கே நமக்கு செத்த நிலைமையிலே இருந்து நம்மை ஆண்டவர் அங்கே உயிர்ப்பிக்கிறவராக அங்கே ஆண்டவர் காணப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாராட்டின அந்த கிருபை எவ்வளவு பெரியது! மரித்து கிடந்த நம்மை ஆண்டவர் அங்கே உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரித்து கிடந்த நம்மை ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். நமக்கு விதமான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் இங்கே பிந்தின ஆதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்ப்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கு ஆண்டவரை எழுப்பினது போல அதை காணும்படியான கண்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. அப்ப இவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர் நமக்கு உயிர்ப்பித்திருக்கிற அந்த நிலைமை, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டி இருக்கிற அந்த நிலைமைகளை நாம் அறிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அப்ப பழைய நிலைமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு மாற்றம் தந்திருக்கிறார். நாம் எப்படி இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடியவர்களாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து வாழக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அந்த கிருபை, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அங்கே ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். இவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் அங்கே தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:4. இங்கே ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உயிர்ப்பித்திருக்கிறார். இங்க அவர் சொல்லும் பொழுது அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவரை குறித்து சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இரக்கத்திலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பு, அந்த மிகுந்த அன்பு, அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அந்த அன்பு மிகுந்த அன்பு. அவரை எப்படி நம்மிடத்துல அவர் அன்பு கூர்ந்தார்? ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் வாசிப்போம். இல்லை 1 யோவான் 4:10. இங்கே அன்பை, அவருடைய அன்பை நமக்கு எப்படி வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார்? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அல்ல, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அங்கே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறார். தேவன் தம்முடைய அன்பை நமக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? நம்முடைய பாவங்களுக்காக நாம் மரிக்க வேண்டிய அந்த இடத்திலே நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக இந்த உலகத்திலே அனுப்பி அன்பு இன்னதென்று சொல்லி அங்கே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக அந்த சிலுவையிலே
நான் நிற்க வேண்டிய அந்த இடத்துல நமக்கு பதிலாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே நமக்கு பதிலாய், நம்முடைய பாவங்களுக்கு பதிலாய் நாம் அடிக்கப்பட வேண்டிய அந்த இடத்துல நமக்காய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து அன்பு என்னது என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கு. அப்ப தேவனுடைய அன்பு அது எவ்வளவு பெரியது. தேவனுடைய நம்மிடத்துல அன்பு முந்தி அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால் எவ்வளவாய் நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பை அவருடைய வார்த்தையினாலே நமக்கு கொடுக்கல. இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுது, தன் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது நம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்திலே அநேக அற்புதங்களை செய்த பொழுது ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காலையிலே பார்த்தோம், அந்த மனுஷனை அங்கே சொல்லும் பொழுது நீ போ என்று சொன்னார், அவன் குணமாவான் என்று சொன்னார். அந்நேரத்திலே அந்த ராஜாவினுடைய மனுஷனுடைய மகன் அங்கே குணமானான் என்று சொல்லி பார்க்க அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை. காற்றை பார்த்து அது இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார், அது அப்படியே நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர், ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்குகிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு இன்னதென்று சொல்லி அவர் சிலுவையிலே அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். தேவன் நம்மிடத்திலே இவ்வளவாய் அங்கே அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமரிலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாக இருந்த பொழுது அங்கே அவர் நம்மை நேசித்தார். நாம் சத்துருக்களாக இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை அங்கே நேசித்திருக்கிறார். நாம் பலனற்றவர்களாக இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை அங்கே நேசித்திருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை இவ்விதமாய் அங்கே காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நாம் சத்துருக்களாக இருந்த பொழுது, பலனற்றவர்களாக இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை அங்கே நேசித்து தம்முடைய நேசத்தை அங்கே சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய், நம்முடைய பாவங்களுக்காய் அவர் சிலுவையிலே அடிக்கப்படவில்லை என்று சொன்னால் தேவனுடைய அன்பு இன்னதென்று சொல்லி நமக்கு தெரியாது. அப்ப தேவனுடைய அன்பு சிலுவையிலே ஆண்டவர் நமக்காய் அங்கே வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு நமக்கு இவ்விதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே 1 யோவானிலே பார்ப்போம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பை குறித்து அநேக காரியங்களை அங்கே நமக்கு யோவான் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் எப்படி அன்பு கூர்ந்தார், எந்த நிலைமையில் நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார், அவர் அன்பு கூர்ந்ததுனால என்ன சாக்கியங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது சொல்லி அந்த நிருபத்தில் அநேக காரியங்கள் அங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக அவர் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி சொல்லுகிறார். அங்கே மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறார். தேவன் நம்மை அங்கே பாவிகளாக இருந்த பொழுது, இல்லை மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட்ட பொழுது ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார். இங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை எப்படி அவர் சொல்லும் பொழுது அங்கே பார்க்கிறோம். 5ஆம் வசனம் வாசிப்போம். 5:8 வாசி. அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுதுகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய அந்த கிருபை அது எவ்வளவு பெரியது. தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிதான கிருபை நமக்கு பாராட்டி இருக்கிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், அவருடைய கிருபையினாலே நம்மை அங்கே ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது, அதனுடைய ஸ்லாக்கியம் என்ன? யோவான் 1:14 வாசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்.
தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மரித்தவர்களாய் இருந்த நமக்கு தேவன் பாராட்டின அந்த கிருபை அது பெரியது. தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம், ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மரித்தாலும் பிழைப்போம், தேவனுடைய சமூகத்திலே யுக யுகமாக நாம் காணப்படுவோம் என்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நம்ம நினைக்கலாம் இந்த உலகத்துல நாம் மற்ற மனுஷர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. இல்லை, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்லாக்கியங்கள் அது பெரியது. ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே பாராட்டி இருக்கிற அந்த ஸ்லாக்கியங்கள் அது பெரியது. ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு அங்கே மீட்பை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம். இங்கே தேவனோடு கூட அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆண்டவர் நமக்காய் அந்த சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவங்களிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரோமருக்கு எழுதும் பொழுது அதை நமக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமான நிலைமையிலே அங்கே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். மூன்றாம் அதிகாரம் தீத்து 3:5. நீங்க ஆண்டவர் நம்மை அந்த ரட்சித்த நிலைமை, அங்கே ஆண்டவர் நம்மை அந்த ரட்சித்த நிலைமையை சொல்லும்போது பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டமோ அன்றைக்கு ஆவியின் அச்சாரமாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி எபேசியரிலே நாம் பார்க்கிறோம். நம்மை ஆண்டவர் அங்கே ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கடைசியாக 7வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு தேவனோடு கூட உட்காரக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய நிலைமை என்ன? பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக நாம் காணப்பட்டோம். ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியம் தேவனோடு கூட உட்காரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். இப்ப இவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அங்கே தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் பவுல் அங்கே அநேக காரியங்களை அங்கே
நமக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த எபேசியரில் இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு அங்கே, அநேக ஸ்லாக்கியங்கள் நமக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? நாம் மரித்தவர்களாக இருந்தோம். நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட்டோம். அந்த ஆகாயத்து பிரபுவாகிய அந்த சாத்தானுடைய நிலைமையிலே அவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் காணப்பட்டோம். ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை அது பெரியது. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை விசுவாசிக்கும் பொழுது தேவன் எனக்காய், என்னுடைய பாவங்களுக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது இவ்வளவு பெரிதான சிலாக்கியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் இதை அறியாதவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார், இந்த தேவன் மெய்யானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் சிலுவையிலே அங்கே அடிக்கப்பட்டார், எனக்காய் இரத்தம் சிந்தினார், எனக்காய் தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். தேவனோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட அமரக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இதை ஒரு சிறிய ஒரு விசுவாசத்தின் மூலமாய் அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். எதையும் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பணங்காசு அவருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய சரீரத்தை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே அநேக மைல்கள் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இத்தனை ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அவருடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் இந்த நிலைமையிலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அவருக்கு இன்னும் நாம் எப்படி பிரியமாய் நாம் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கிற கூட்டத்தை பதிவு செய்வோம். எங்கள் தேசிய நலனுக்காக இந்த மாலை வெளியிலே எங்கள் சூழ்ச்சி கொடுத்ததை ஒரு சாப்பிட்டு